ஆண்டவர் உங்கள் அழைத்த தேவன் பாருங்க, அவர் உண்மையுள்ளவராகவே இருப்பார். அல்லேலூயா. நானும் நீங்களும் செய்கிற தவறை பார்த்துட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணி தள்ளுற ஆண்டவர் கிடையாது, புறக்கணிக்கிறவர் கிடையாது. மனம் திரும்ப மாட்டானா, மனம் திரும்ப மாட்டாளா என்று சொல்லி ஒரு நீடிய பொறுமையோடு நம்ம மேல எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆண்டவர் தான் நம்மை அழைத்த ஆண்டவர். ஆகையினால உங்களுக்கு வருகிற உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையோடு இருங்கள். உங்களுக்கு வருகிற உபத்திரவத்தின் நடுவுல, வேதனைகள் மத்தியில, கண்ணீரின் மத்தியில, பாடுகளின் மத்தியில நீங்க ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில சின்ன பிரச்சனை வந்தா போதும் ஆண்டவர் ஆராதிக்க மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, ஆண்டவரை பாடல்னால துதிக்க மாட்டாங்க. சபையில வருவாங்க, ஒருவேளை அப்படியே துக்க முகத்தோடு இருப்பாங்க, வேதனையோடு இருப்பாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த கலக்கம் கலக்கிட்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவனை நோக்கி காத்துரு. எந்த மனுஷனையும் சார்ந்து காத்துட்டு இருக்காத. நீ மனுஷனை சார்ந்தன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை கடைசி வரையில் இப்படியே ஓடிட்டு இருக்கும். யாரும் உன்னை தப்பு வைக்க வர மாட்டாங்க. ஆனா உன்னை அழைத்த ஆண்டவரை நீ நம்பி ஆண்டவருக்காய் நீ காத்து கொண்டிருப்பாய். ஆனால் ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு கண்டிப்பா அவர் வெற்றியை தந்துதான் ஆகணும், வேற வழியே எனக்கு இல்லைன்னு சொல்லி அவர் பாதத்தில் நீ விழுந்துருவேன்னு சொன்னா ஆண்டவர் ஒன்பக்கமாய் சாய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இதுவரையில தாண்ட முடியாத பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக தருவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதில் உள்ளதான ஸ்தோத்திரம் 40ஆம் அதிகாரத்தில், ஸ்தோத்திரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவாங்க, அவங்க ஓடினாலும் இளைப்பு கிடையாது, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. இங்க எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவாங்க. அப்ப இந்த 14வது நாள் கர்த்தருக்காக காத்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, எதையாவது எனக்கு செய்ய மாட்டீரான்னு சொல்லி தான் காத்துட்டு இருக்கிறோம். எதையாவது எனக்கு செய்ய மாட்டாரான்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறோம் இல்லையா தேவ பிள்ளையே? இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், இந்த அழகான வசனம் நம்ம அடிக்கடி உங்க போதகர் மூலமாக கூட கேட்டிருப்பீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டை அடித்து என்ன செய்வாங்களாம்? எழும்புவாங்க. ஒரு கழுகு நாம எடுத்துக்கொள்வோம்னு சொன்னா அது எப்போதும் நிரந்தரமான ஸ்தோத்திரம் அனுபவம் இருக்காது. கொஞ்ச காலம் அந்த கழுகு என்ன செய்யும்? ரொம்ப அருமையா பறக்கும். கொஞ்ச காலம் இது கொடுக்கப்பட்ட காலத்துல அருமையா உன்னதத்துல பறந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு தாழ்வு காலம் வரும், இதற்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிற நேரம் வரும், இதற்கு ஒரு தாழ்வான நேரம் வருகிற நேரத்துல இந்த கழுகு யார் அண்டி நிற்கும்னா கண்மலை அண்டி நிற்கும். அல்லேலூயா. இத மனிதனுக்கு கழுகுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. கழுகு எங்க போய் உட்காருகிறது? கண்மலையில சிகரத்துல உயர்ந்த இடத்துல போய் உட்கார்ந்து கொள்ளுகிறது. ஆனா மனுஷனை பாருங்க, அவனுக்கு வருகிற பாடுல துன்பத்துல தன்னுடைய பிரச்சனையெல்லாம் மனுஷனிடத்துல போய் சொல்லுவான், ஆண்டவரிடத்துல நெருங்க மாட்டான். கண்மலை இயேசுவை காண்பிக்கிறது. இந்த கழுகு கண்மலை அண்டிக் கொள்ளும்படியாக உயர போய் நிற்கிறது, உயர்ந்த ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து கொள்ளுகிறது. இந்த கழுகுடைய ரோமமானது சில சமயங்களில் ஸ்தோத்திர நவம்பர் மாசத்து மரங்களை கவனித்தா என்ன செய்யும்? இலைகள் எல்லாம் ரொம்ப உதிர ஆரம்பிக்கும். அதுபோல இந்த கழுகுக்கு ஒரு தாழ்ச்சி வருகிறது. அதனுடைய ரோமங்கள் எல்லாம் சட்டைகள் எல்லாம் உதிர ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த கழுகு என்ன செய்யும்னா அதுக்கு பிரச்சனை ஏற்பட போகிறது என்பதை அது அறிந்து இனி என்னால பறக்க முடியாது, இனி என்னால முந்தின போல நான் ஆண்டவருக்காய் செயல்பட முடியாது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என் ஜீவியத்துல, இப்ப நான் பறந்தேன்னு சொன்னா என் ஜீவியம் கெட்டு போயிடும், எங்கோ ஒரு படுபாதாளத்துல வீழ்ந்துருவேன் அப்படின்னு இது உன்னதத்துல யாரும் தொட முடியாத இடத்துல உன்னத இடத்துல போய் உட்கார்ந்து கொள்ளும். ஒருவேளை இந்த கழுகுக்கு 1 மாதமும் ஆகலாம், 2 மாதமும் ஆகலாம் சட்டைகள் முளைக்கிறதற்கு. அல்லேலூயா. அதுபோல உன்னுடைய ஜீவியம் ஒருவேளை
மொட்டையா இருக்கிறாயா தேவ பிள்ளையே? ஒரு கழுகு முழு மொட்டையான பின்பு அப்படியே சோர்ந்து இருக்கிறது போல எல்லா காரியத்திலும் ஃபெயில், எடுக்கிற காரியம் எல்லாமே தோல்வி, ஜெயமே என் வாழ்க்கையில இல்லை. எத்தனையோ பாடுகள் எல்லாம் நான் பட்டு பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன், இதுல மேன்மை இல்லை, இனி என்னதான் செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கிறாயா? இவனுடைய காரியத்தை உயர்ந்த பர்வதமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்துல, அண்டிக் கொள்ளுகிற இயேசு இடத்துல போய் உட்கார்ந்து கொள். என்றைக்காக எனக்கு வாழ்வு தந்தாதான் நான் இங்கிருந்து கிளம்புவேன் அப்படின்னு உட்கார்ந்துக்கோ. ஹல்லேலூயா. ஒரு தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா உபத்திரவங்கள் துன்பங்களின் நடுவுல அவர் ஓடி வருகிற ஒரு இடம் எதுன்னா தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை யார் நம்புவார்களோ அவங்க ஆண்டவர் கைவிட மாட்டார். இதை நம்பி இருந்த இந்த கழுகு, எனக்கு ஒரே ஒரு ஆதரவு இருக்கிறது, அது ஆண்டவராகிய கர்த்தர் மூலமாக நான் கிடைக்கும் சொல்லி இது உயர்ந்த இடத்துல போய் உட்கார்ந்து கொள்ளுகிறது. எல்லா ரோமும் களைந்து ஆயிற்று. இப்ப இதுக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது. உங்க வாழ்க்கையில் நீங்க நிறைய காரியங்கள்ல பார்த்திருப்பீங்க. நீங்க நன்றா இருந்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருப்பாங்க. ஆனா உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இருந்ததெல்லாம் இழந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஓடிடுவாங்க. ஹல்லேலூயா. மனித அன்பு மாறும், ஆண்டவர் அன்பு என்ன செய்யாது, மாறவே மாறாது. நானும் நீங்களும் ஒருவேளை மாறிடலாம், ஆண்டவர் மாறவே மாற மாட்டார். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார், ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராயிருப்பார். நாம மாறி போயிடலாம், மனுஷன் மாறுவான், ஆனால் ஆண்டவரோ மாறவே மாற மாட்டார். உங்களுக்கு சொன்ன காரியத்தை அப்படியே நிறைவேற்ற வரையிலும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். இந்த கழுகுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுனால ஆண்டவர் பக்கத்தில் அப்படியே சாய்ந்து நிற்கிறது. எனக்கு வாழ்வு கிடைக்கணும் ஆண்டவர், சீக்கிரமாய் ஒரு புதிய வாழ்வு எனக்கு வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி இந்த கழுகு இப்பொழுது இயேசுவை 100க்கு 100 நம்பி நிற்கிறது. இயேசுவை நம்பி இருந்த கழுகுக்கு நிறைய ஆசை இருந்திருக்கும். என்ன ஆசை எல்லாம் இருந்திருக்கும்? நான் பறந்து திரிந்த நாட்களை எதெல்லாம் ஆசைப்பட அதெல்லாம் எனக்கு கிடைத்தது, ஆனா இப்ப எனக்கு எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. இளையகுமாரனை போல எல்லாம் ஒண்ணு இல்லாம இருக்கலாம் சிலருடைய வாழ்க்கையில. தேவ பிள்ளையே, ஆண்டவர் அதற்காக விட்டுறாது. உங்க வாழ்க்கையில வருகிற சோதனைக்காக நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறதுல பின்தங்கிடாதீங்க. உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை உங்களை ஆட்டிக்கொண்டே இருக்கிறது நீ சொல்லி ஆண்டவரை விட்டுறாதீங்க. நீங்க விட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை விட்டுருவாரு. நீங்க தொடர்ச்சியாய் அவரை பிடிப்பீர்களே, ஆனால் இந்த கஷ்டத்தின் மத்தியிலும், இந்த ஓத்திரவத்தின் மத்தியிலும், இந்த துன்பத்தின் மத்தியிலும் என் பிள்ளை என்ன சார்ந்து நின்றான், இவ என்ன சார்ந்து நின்றாள், ஆகையினாலே நான் அவளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சீக்கிரமா செய்ய வேண்டிய அவர் எழுந்திருவார். அல்லேலூயா. அதே போலதான் அந்த கழுகு அப்படியே சார்ந்து ஆண்டவரை பற்றிட்டே இருக்கிறது. இப்போ எத்தனை பேர்லாம் உதவியா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. சில குடும்பத்துல பாருங்க, புருஷன் மனைவியை போஷிக்க மாட்டான், தம்போக்குல திரிவா அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருப்பான். சில குடும்பத்துல பாருங்க, மனைவி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டாங்க, அவங்க போக்குல திரிவாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 2 பேரும் ஐக்கியமா இருக்கணும். நீங்க உங்க வாழ்க்கையில ஒற்றுமையை குலைக்கிறவன் பிசாசு. எத்தனை குடும்பத்தில் எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா வாழுறீங்களோ தெரியல. நீங்க ஒற்றுமை இருந்தாதான் உங்க குடும்பத்துல வருகிற போராட்டத்தை பிசாசின் வல்லமை நீங்க ஜெயிக்க முடியும். உங்களுக்குள்ளேயே சமாதானமா வாழ முடியல நீ சொன்னா உங்க விரோதியாகிய பிசாசை எப்படி நீங்க ஜெயிக்க முடியும்? தேவ பிள்ளையே, உங்களுக்குள்ள முதல்ல ஐக்கியம் இருக்கணும், உங்க பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம் இருக்கணும். நீங்க 4 பேர் இருந்தா 4 பேரும் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தணும். நீங்க பலதரப்பட்ட சூழல் அலசடிப்பட்டு அங்க 2 பேரும் இங்க 2 பேருமா இருந்து ஒற்றுமைக்குள்ள வரல நீ சொன்னா எப்படி ஆண்டவர் உங்களுக்குள்ள கடந்து வர முடியும்? தேவ பிள்ளையே, புருஷ மனைவிக்குள்ள சந்தோஷமான வாழ்க்கை செய்றீங்களா? பிரச்சனை வரும், எல்லா குடும்பத்திலும் இருக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனையை தாண்டுகிறதற்கு விட்டு கொடுக்கணும் ஒருவருக்கு ஒருவர். கணவே சில நேரத்துல பிரச்சனையை உண்டாக்கி இருக்கலாம், தேவையில்லாத பிரச்சனையை, ஆனா நீங்க பொறுமை காக்கணும். ஸ்தோத்திரம். மனைவி தேவையில்லாம ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம், அந்த காரியத்துல புருஷமார் கொஞ்சம் அமைதி காத்து போங்க, பின்னால பேசிக்கொள்ளலாம் அந்த காரியத்தை. அல்லேலூயா. கொஞ்சம் பொறுமை காத்து அவங்க நல்ல சூழ்நிலையில் இருக்கும் போது பேசிக்கொள்ளுங்க, அப்போ நமக்குள்ள பிரச்சனை இல்லாம போயிடும். இந்த கழுகுக்கு
ஸ்தோத்திரம். ஏற்பட்ட பிரச்சனை இப்ப என்ன தெரியுமா? இந்த கழுகுக்கு நிறைய கூட்டாளிகள், புருஷன் இருந்திருக்கலாம், மனைவியா இருந்திருக்கலாம். எந்த கழுகு இப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை கைவிடப்படுதுன்னு தெரியாது. நிறைய குடும்பத்துல பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். வயதான ஒண்ணு புருஷன் படுக்கையில தான் மனைவி பார்க்க மாட்டான், மனைவி படுக்கையில இருந்தா புருஷன் கவனிக்க மாட்டான். கைவிடப்பட்ட கழுகுகளாக ஒண்ணு இல்லாம மொட்டை கழுதாக உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நான் நம்பின புருஷன் கைவிட்டுட்டானே ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். நம்பின மனைவி என்ன கைவிட்டுட்டாளே அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. உங்க ஏக்கம் என்ன ஏக்கெல்லாம் இருக்கிறதோ, ஒருவேளை உங்க வாழ்க்கையில இந்த கழுக போல ஒண்ணு இல்லாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கலாம். இந்த கழுக கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த 14 நாளளவும் தேவ சமூகத்துல நீ காத்து கொண்டிருக்கிறது உண்மையானால் உன்னுடைய வாழ்க்கை கண்டிப்பா செழிக்கும். ஹல்லேலூயா. என்னைக்கும் உன்னுடைய ரோமம் துளிர் விடாம இருக்காது. கண்டிப்பா துளிர் விட ஆரம்பிக்கும் போது நீ ஒரு இளங்கழுக போல, என்றைக்கு நீ ஒரு நாள்ல உன்னதத்துல பறந்தாயோ அதே போல உன்னை மீண்டுமாக அந்த உன்னத அனுபவத்திற்கு நேராக தூக்கி கொண்டு செல்வதற்காக ஒரு இளங்கழுகை போல உன்னை மாற்றுவதற்கு அவர் வல்லமை படைத்த தெய்வம் உன்னுடைய தெய்வம். அழைத்த தெய்வம் சாதாரணமானவர் அல்ல, நாம சாதாரணமானவங்க. ஆனா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இப்ப இந்த கழுகு மீண்டுமாக அந்த ரோமங்கள் நாம் முளைக்க ஆரம்பிக்கிற பட்சத்துல தன்னுடைய சரக அசைத்து 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 முழு பருவம் அடைந்த உடனே அந்த கண்மலையை நம்பி இருந்த இந்த அருமையான கழுகு ஆண்டவருக்காக செயல்படுகிறதற்கு உன்னதத்திற்கு எழும்ப ஆரம்பிக்கிறது. விழுந்து கிடக்கிறாயா இந்த தேவ பிள்ளை ஆவிக்குரிய ஜீவியத்துல? கழுகு போல மொட்டையாகி இனி என்னால் அவ்வளவுதான், ஆண்டவருக்காய் வாழவே முடியாது, இந்த பிரச்சனையிலிருந்து என்னால் எழும்பவே முடியாது அப்படின்ட்டு சார்ந்து நிற்கிறாய் ஆண்டவரை, கண்டிப்பா உடைய வாழ்க்கை உயர உன்னதத்துல கொண்டு வர அவர் வல்லமை படைத்த தெய்வமாயிருக்கிறார். ஒரு கழுக உன்னதத்துல மீண்டும் கொண்டு போனார் என்று சொன்னால் உடைய வாழ்க்கை அவர் கைவிடுவாரோ? தேவ பிள்ளையே, மனுஷனை விசேஷித்த விதமா உருவாக்கினாரே. ஒரு கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கு கூட அவர் ஆகாரம் தர்றாரா அப்படின்னா மனுஷனை சும்மா விட்டுருவாரா? விடவே விட மாட்டார். உன்னை அழைத்ததவர், உன்னை தெரிந்து கொண்டதவர், உன்னை வேறு பிரித்ததவர், உனக்காக பாடுகளை தியாகங்களை அனுபவித்தவர் அவராயிருக்கிறதுனால உன்னுடைய ஆத்தும பாதாளத்திற்கு போகிறதற்கு அவர் அனுமதி கொடுக்கிற தெய்வம் அல்ல.